வணக்கம். இப்போ அடுத்ததாக எதிர்மறையான கட்டளை வாக்கியங்களை எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி. டூ நாட் அப்படிங்கிற வார்த்தையை கட்டளை வாக்கியங்களுக்கு முன்னாடி போடலாம். இல்லாட்டி அதை சுருக்கி டோன்ட் அப்படின்னு போடலாம். அது எதிர்மறையான அர்த்தத்துக்கு மாறிடும். டோன்ட் டச் தட், அதை தொடாத. டோன்ட் ஸ்பீக் லவுட்லி, சத்தமாக பேசாத. டோன்ட் ரன், ஓடாதே. டோன்ட் ஓப்பன் த டோர், கதவை திறக்காத. டோன்ட் ஃபர்கெட், மறக்காத. டோன்ட் லீவ் விதவுட் மீ, நான் இல்லாமல் கிளம்பாத. டோன்ட் கோ தேர், அங்கே போகாத. டோன்ட் பி லேட், தாமதமாக வராத. டோன்ட் ஆர்கியூ, விவாதம் செய்யாத. டோன்ட் மேக் நாய்ஸ், சத்தம் போடாத. Shall we practice now? Repeat each sentence 3 times. Well done. இது போல் வாக்கியங்களை நீங்கள் காமெண்ட்ஸில் எழுதி அனுப்புங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்தளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.